எனது கேள்வி என்னவென்றால், இகாமத்து சொல்லப்பட்டால் சுன்னத்தான தொழுகையிடையில் நிறுத்திவிட்டு ஃபர்லான தொழுகைக்காக ஜமாத்துடன் சேரலாமா? இதா உகை மத்திய சலாத்து. தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டால் ஃபலா சலாத்த, எந்த தொழுகையும் கிடையாது. இந்த லாண்டா இல்லைன்னு அர்த்தம். லாவுக்கு பிறந்த சலாத்துன்னு வார்த்தை வருதுல, அந்த சலாத்துல வந்து சலாத்த ஜபர் வச்சு வந்துருச்சுன்னு சொன்னா எந்த தொழுகையும் இல்லை. லா இலாஹ மாதிரி, லா இலாஹ எந்த கடவுளும் இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இந்த ஸ்டைலுக்கு அரபியில் இருக்கிறது. அப்ப நீங்க வந்து தனியா சுன்ன தொழுதுட்டு இருந்தாலும் சரி, கடமையான தொழுகையை கூட தொழுது கொண்டு இருந்தாலும் சரி, இகாமத்து ஒரு பள்ளிவாசலுக்கு போயிட்டு இகாமத்து சொல்லிட்டாங்கன்னா எல்லாம் வந்து விட்டுற வேண்டியதான். தொழுகையில இடையில விட்டுட்டு வந்துட வேண்டியதான். தொழுகை கிடையாதுன்னா அதுக்கப்புறம் நீங்க கிடையாதுங்கிற நேரத்தில் நான் ஏன் தொழுவணும்? அப்போ ரெண்டு கடைசி கட்டத்தில் நீங்க இருந்தா கூட கடைசி இந்த சலாம் வரைக்கும் கொடுத்துட்டு வரணும்னு எந்திரிக்கூடாது. அதனால வந்து அத்தஹியாத்து சலாம் கொடுக்குற அளவுக்கு நீங்க வந்தா கூட ஹதீஸு கட்டுப்படக்கூடிய தன்மை என்னன்னு கேட்டா, இக்காமத் சொல்லிட்டா உடனே டக்குன்னு விட்டு உடையாந்துடும். அப்பதான் சஃப்பும் சீராகும். இன்னும் கவனிக்கணும், இது சட்டமே இதுதான். அதுல கூடுதல் நன்மைக்கா நான் சொல்லுறேன். இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் தொழுவார். இப்போ இக்காமத் சொன்னா என்ன, நீங்க தொழுது கொண்டு இருப்பது வந்து அந்த சஃப் அமைவதற்கு தடையா இருக்கும், சீர் அமையாது.